இப்போ நம்ம டேபிள் ரோஸ் ஃப்ளவருக்கு பாலினேஷன் பண்ணலாம். எதுக்காக நம்ம இது போல் பாலினேஷன் பண்ணணுன்னா, நிறைய கலர்ஸ் கிடைக்கும். ஒரு கலரால் இன்னொரு கலரில் நம்ம சேர்த்தோம்னா நிறைய கலர்ஸில் டேபிள் ரோஸ் உருவாக்கலாம். அதுக்காக நான் இந்த ரோஸ் கலர்லேயே எல்லோ கலர் பண்ணுறேன். இந்த நடு சென்டரில் மகரந்தம் வரும். பாலன் நம்ம கொஞ்சமாக தேய்ச்சி விடணும், அதாவது ரப் பண்ணணும். அது போல் செய்யும்போது நிறைய கலர்ஸ் கிடைக்கும் சீடு வரும்போது. அதுக்காக தான் நடு சென்டர்லேயும் நம்ம வச்சு தேய்க்கணும், ரப் பண்ணணும். அதே சமயத்தில் இது போல் நம்ம ஒரு 2-3 வாட்டி நம்ம பூ மேலே தேய்க்கணும். நடு சென்டரில் படுறா போல் செய்யணும். மகரந்தம் எதுக்காக நம்ம அது போல் செய்கிறோன்னா, நிறைய கலர்ஸ் கிடைக்கும் சீடு உருவாகும்போது. அந்த பெட்டல்ஸில் சைடெல்லாம் கூட நம்ம இந்த ரோஸ் கலர் டேபிள் ரோஸால் நம்ம இது போல் செய்யணும். இது போல் பெட்டல்ஸ் ரப் பண்ணும்போது ஃப்ளவர் நல்லா அதாவது புத்துணர்ச்சி வரும். ஃபஸ்ட்டு உங்களுக்கு பண்ணும்போது ஃப்ளவர் சோகமாக தான் தெரியும். பண்ணி முடிச்சதுக்கப்புறமா சூப்பராக பூ ஃப்ரெஷ் ஆகிடும், அதாவது நசுங்கி போனமெல்லாம் தெரியும். ஆனாலும் நீங்கள் ஒன்றும் பயப்பட தேவையில்லை. இது போல் பூ தேய்க்கணும். நடு சென்டரில் அந்த மகரந்தம் இந்த மகரந்தத்தில் தேய்க்கணும். அப்போ நல்லா சீடு உருவாகும். சும்மா நடுவில் மட்டும் மகரந்த பட்டாப்புல பத்தாது. நம்ம இந்த அளவுக்கு செஞ்சால் தான் நல்லா சீடு ஃபார்ம் ஆகும். அதே சமயத்தில் இப்போ பூவெல்லாம் பூத்துருச்சு. அப்போ அந்த பூவுக்கு அப்புறம் நம்மளுக்கு இன்னொரு டேபிள் ரோஸ், இப்போ எல்லோ டேபிள் ரோஸ் இந்த பூ காஞ்சி கீழே விழுந்ததுமே நம்மளுக்கு பக்கத்தில் கூட இன்னும் மொட்டு வரும். அந்த மொட்டு கூட உங்களுக்கு வேறு கலர்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே சமயத்தில் இந்த பூ இப்போ நம்ம மகரந்தம் நம்ம கையாலேயே நம்ம விரலில் எடுத்து மகரந்தம் நடு சென்டரில் இது போல் பூசணும். அப்போ கண்டிப்பாக சீடு உருவாகும். இந்த ஃப்ளவர் எல்லோ கலரு செஞ்சு முடிச்சதுக்கப்புறமா நம்ம கவர் ஏதாவது கட்டி வச்சிடலாம். ஆனால் டேபிள் ரோஸ் தான், நம்ம ரோஜா பூக்கு தான் அது போல் செய்யணும். டேபிள் ரோஸ் அப்படியே விட்டுடலாம். பாருங்கள், ஃபஸ்ட்டு கொஞ்சம் டல்லாக இருந்த மாதிரி இருந்தது. இப்போ பாருங்கள், கொஞ்ச நேரத்துக்குலாம் பூ நல்லா மாறிடும் ஃப்ரெஷ்ஷாக. இது போலலாம் செய்யும்போது நிறைய கலர்ஸ் உருவாக்கலாம். இப்போது ரோஸ் கலரை நான் நட்டுறேன். இருந்தாலும் ரோஸ் கலரில் நிறைய நான் நடு சென்டரில் இந்த மகரந்தம்லாம் எடுத்துட்டேன். பாலனெல்லாம் எடுத்துகிட்ட பிறகு அதில் அவ்வளோவா வேலை செய்யாது. இருந்தாலும் நம்ம வைக்கலாம் மண்ணுக்குள்ளே. சப்போஸ் வேறு கலரு, ஆனால் எல்லோ ரோஸ்க்கு தான் நம்ம பண்ணியிருக்கிறோம். எல்லோவும் அதாவது ரோஸ் கலரு சேர்ந்து எப்படி வருதுன்னு நம்ம பார்க்கலாம். சீடு போட்டால் சீடு ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் நம்ம போடணும். அதே சமயத்தில் பக்கத்துலலாம் மொட்டு வரும், அதுவும் நம்ம பார்க்கலாம். இது நிறைய பூவில் நான் பண்ணியிருக்கிறேன் ஏற்கனவே. இந்த மெத்தடுக்கு ஹேண்ட் பாலினேஷனும் சொல்லலாம், கிராஸ் பாலினேஷனும் சொல்லலாம். தேங்க்யூ, நன்றி.